ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுபி ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சைடிஷு, ஸ்நாக்ஸு எது வேணாலும் வந்து சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் பிடிச்ச மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு பொட்டேட்டோ 65 தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுபி ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பொட்டேட்டோ 65 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக போட்டுக்கலாம். ஒரு ஆஃப் குக் ஆகிற மாதிரி வந்து வேக போட்டுக்கணும். மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அரை உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து சேர்த்துக்கலாம் பாதி உப்பு. இதில் அரை உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஆஃப் குக் ஆகிற வரையும் மட்டும் குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷரை வந்து எடுத்து விட்டுற போகிறேன். இப்போ வந்து விசில் விட்டு வந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து ஆற விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆஃப் குக்காக வந்து வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். குழஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் ஐட்டம் வந்து அரிசி மாவு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து நான் சேர்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவையோ அந்தளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். மைதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்க்குறேன். மைதா வந்து நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து துருகி எடுத்திருக்கேன். இந்த 65 இந்த மாதிரி போடுற பார்த்திங்கன்னா துருகி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இஞ்சி பூண்டோட வாசனை வந்து நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து துருவி போடுறப்ப. அதனால் ஒரு ஸ்பூன் வர மாதிரி வந்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா ஜீரக பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி 65 மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்தளவுக்கு நம்மளுக்கு கலரும் வந்து நல்லா கொடுக்கும். அதனால் வந்து இது 1 டீஸ்பூன் வர அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க அரிசி மாவு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு காரப்பொடியோடு வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கூட வந்து நல்லா கோட்டாகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியமாக வந்து வேக வச்சு க்யூபாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வந்து கோட்டாகி வருது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கும்போது வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து கோட்டாகி இருக்கும் மசாலாலாம். இந்த அளவுக்கு வந்து கோட்டாகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை மூடி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வரையும் வந்து ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரையும் வந்து ஊற விட்டுட்டு இப்போ வந்து ஒன்றா வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு போட்டோன்னே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துடும். நம்ம கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து விட்டோம் அப்படின்னா வந்துடும். நல்லா வந்து ஃபுல்லாக வந்து கோட்டாக இருந்தது மசாலாலாம். அப்படி இருந்தால் தான் வந்து சாப்பிட்றப்ப வந்து நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு உருளைக்கிழங்குல வந்து போகாது, உள்ளக்க வந்து மசாலாலாம் வந்து இறங்காது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர்க்கை வச்சு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல லேஸாக வந்து சின்ன சின்ன ஹோல் மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற விட்டுடலாம். அந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து எனக்கு ரொம்ப டேஸ்டியாக வந்து அன்றைக்கி வந்திருந்தது. நான் இதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாதிரி தான் ரொம்ப சூப்பராக வந்து வந்திருந்தது. இப்போ வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ லேஸாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஆஃப் குக்காக இருக்கனால உருளைக்கிழங்கு ரொம்ப வந்து டைம் எடுக்காது. நம்மளுக்கு மசாலா வேகிற டைமை தான் வந்து எடுக்கும். இப்போ ஒன்று வந்து பிரித்து விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஒவ்வொரு உருளைக்கிழங்கா. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு. நம்மளுக்கு மசாலாலாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தட்டுக்கு வந்து மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையும் போட்டு வந்து எடுத்துடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்தோன்னே வந்து சாப்பிட்ணும் போல் இருக்கும். இது வந்து எல்லா ரைஸோடையுமே வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்காகவும் வந்து பண்ணி சாப்பிட்லாம். நம்ம
வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களும் வந்து ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாஸ் தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக வந்து இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சுபி ரெசிபீஸ் தமிழில் காலிஃப்ளவர் 65 வந்து போட்டிருக்கேன் ஈஸி மெத்தடில். அதுவும் வந்து செம்ம கிறிஸ்பியாக வந்து நல்லாயிருக்கும். அதோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன், பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுபி ரெசிபீஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பொட்டேட்டோ 65 வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.